சூர்யா வந்து பிரபாவோட கல்யாணத்துக்கு ரொம்ப அழகாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஒவ்வொரு வேலையை பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதை பார்த்து மகா ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அடுத்து வந்து மகா வந்து சூர்யாவை தவிக்க விடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து நீங்கள் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் ஹோனர்னு சொல்லிட்டு, ஆனால் அதை உங்கள் வாயிலேருந்து வர வைப்பேன், உங்களை எப்படி தவிக்க விடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வந்து வரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட மாதிரி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு சூர்யா வந்து ஐயோ இப்போ எப்படி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதை கேட்டு அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க மகா. இங்கே வந்து மகாவும் சூர்யா வந்து ஒன்று சேரணும், அவங்க 2 பேரும் இப்படி தனியாக இருந்தால் எப்படி, அவங்க லைஃப்பில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாருமே. விஜய் என்ன பண்ணுற, விஜயை பற்றி அவங்க அம்மா கிட்டேயும் மற்றவங்ககிட்டையும் பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து விஜய் இப்படியே இருந்தால் இப்படி, அவனுக்கும் நல்லது நடக்கணும்னு, அதுக்கு முன்னாடி உனக்கு நல்லது நடக்கும்டா, நீ நல்லா வாழ்ந்தாதானே அதை பார்த்து விஜய் நல்லா வாழ்வான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிற. ஆமாம், நீ வந்து உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்கிறியா, இல்லையே, இப்போ வரைக்கும் நீயும் மகாவும் வந்து ஃப்ரெண்டு மாதிரி தானே இருக்கீங்க, எப்போ புருஷன் பொண்டாட்டியாக மாற போகிறீங்க, நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக மாறினா தான் விஜயோட லைஃப்பும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டு சூர்யாவும் யோசிக்கிறாரு. மகா கிட்ட வந்து பேசுகிறாரு. மகாவும் வந்து உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறத மகாவும் மனசு மாறுறாங்க. 2 பேருமே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா கிட்ட நம்ம டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் வீட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்காக. என்ன ஏற்பாடு அப்படின்றாரு. இல்லைங்க, நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அத்தை சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டின்னர் முடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக வந்து அழகாக வந்து புக்கையெல்லாம் கொடுத்து ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய கொடுத்து வந்து சூர்யா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு நம்ம மகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து இறுக்கி வந்து மகா வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க சூர்யாவை. அடுத்து 2 பேருமே தானே மறக்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மழை வந்துடுது. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க சூர்யாவும் மகாவும். அங்கேயே அவங்களுக்கு 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்குது. அப்போ சூர்யாவும் மகாவும் வந்து அப்படியே வந்து தண்ணியும் மறக்கிறாங்க. இந்த சூழ்நிலை காலையில் எழுந்தோன்னு வந்து முதல்ல சூர்யா வந்து மகாவை தேடுறாரு. பார்த்தா மகா வெளியே இருக்காங்க. அதை அப்போ தான் தெரியுது சூர்யா தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்காக வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கான்ற விஷயத்த மகா கண்டுபிடிச்சிடுறாங்க. மகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. வீட்டில் வந்து எவ்வளோ வந்து நல்ல விஷயமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, நேரம் காலெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து டென்ஷன் ஆகி சூர்யா கிட்டே கத்துறாங்க. சூர்யா வந்து என்ன பண்ணு தெரியாமல் முழிக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே வந்து மகா வந்து ரொம்ப கோபமாகவே இருக்காங்க. இதை பார்த்து சூர்யா வந்து ஐயோ நைட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்றைக்கி காலை கோமாயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இது நைட்டில் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் 2 பேரும் வெளியே போயிருக்கீங்க, அதான் எங்கேயும் போயிட்டீங்கன்னு நினச்சோம், நாங்கள் எங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிங்க, என்னடா இப்படி பண்ணிவிட்ட, நீயும் மகா ஒன்று சேர்ந்தாங்க நினச்சோம் அப்படின்னோடனே அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சத்தை அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிறம்மா, எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாத நல்ல காரியம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு போகிறாங்க. அதை பார்த்து வந்து ஓ அப்படியா, சரி எப்படி நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அதுக்கப்புறம் நம்ம ராஜலக்ஷ்மி சந்தோஷப்படுறாங்க. என்ன மகா, சூர்யாவை ரொம்ப தவிக்க விருப்பின என்ன அத்தை, இங்கே எல்லா ஏற்பாடும் வந்து நேரம் காலெல்லாம் குடிச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அவர் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டா, சரி விடு மகா, எப்படியா இருந்தாலும் நீயும் சூர்யா சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டிங்களே, எங்களுக்கு அது போதும், சீக்கிரமாக ஒரு பேரனும் பேத்தியே எனக்கு பெற்று குத்துருங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. மகா சந்தோஷப்படுறாங்க. இங்கே சூர்யா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதை பார்த்துட்டு வந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து ஆனால் நம்ம விஜய் மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கார். அதை பார்த்து சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. பாவம் விஜய் இவ்வளோ சோகமாக இருக்கா, அவனுக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு வேளை வந்து அவன் பொண்டாட்டி நினச்சி தான் வந்து அனாமிகாவை நினச்சி தான் வந்து சோகமாக இருக்கானா, அவன் நினைப்பில் ஒன்றும் மாறலையா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக விஜய் கிட்ட வந்து பிரபாவோட ஃபோட்டோ பார்த்த சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது விஜய் மனசில் பிரபா தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சூர்யா.